இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்கிட்ட சொல்லாமலே நீ அவங்கள போய் கூப்பிட்ட இல்ல? இப்ப நீ என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்க? சொல்லு, உங்ககிட்ட தானே கேக்குறேன். தப்பு பண்ணிட்டேங்க. உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம். நான் அவங்கள இங்க காலை வைக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன். புரியுதுங்க. ஆனா நம்ம பொண்ணு தனியா இருக்கா. அங்க எந்த சொந்த பந்தமும் இல்லாம அவங்க 2 பேரும் தனியா தான் இருக்காங்க. அதுவும் இல்லாம இன்னும் நம்ம கதிரி எதுவும் சாதிக்கல. இந்த பூஜையில வந்து கலந்துகிட்டா அவங்களுக்கும் நல்லது நடக்கும் இல்லையா? அதுக்கு என்கிட்ட சொல்லாம போனியா? அண்ணா, இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தாதீங்க அண்ணா. தனாவை பார்க்கும்போது எனக்கே பாவமா இருக்கு. அண்ணி எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க அண்ணா. கூப்பிட்டா அவங்க சந்தோஷமா வருவாங்க. அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க பெரியப்பா. வரமாட்டாங்களா? ஏன்? நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? மாயா, ஏன் அவங்க வரமாட்டாங்க? பெரியப்பா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாருல்ல. அவருடைய அனுமதி இல்லாம நாங்க வீட்டுக்கு வர்றது சரியா இருக்காதுன்னு. என்ன அனுமதி? நான் அவங்க வீட்டுக்கு போய் உங்களை அனுமதிக்கிறேன், வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடணுமா? அப்படி இல்ல பெரியப்பா. அதானே, அவன் தான் பெரிய ரோசக்காரனாச்சே. அதனாலதான் நீங்க தானே வீட்டை விட்டு வெளியே போக சொன்னீங்க. என் வீட்டு வாசலுக்கு வந்து நீங்க வெத்தலை பாக்க வச்சு கூப்பிட்டாதான் வருவேன்னு சொல்லிருப்பான். அதானே மாயா? இந்த வீட்ல அவங்க இருந்தாதான் ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்லாம் ஒண்ணு இல்ல. நாளைக்கு அவங்க இல்லாமலும் ஃபங்க்ஷன் நடக்கும், அவ்வளவுதான். அண்ணே, நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன பத்தி தெரியும்ல உங்களுக்கு. ஏங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டீங்கன்னா மாட்டேன். மச்சான், கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்களேன். கூட்டு குடும்பமா இருக்கணும்னு தான் நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க. ஆனா தனியா இருக்கா. அது அவ எடுத்த முடிவு தானே. ஏன் முடிவு இதான். அவங்க இங்க வரக்கூடாது.